சென்னை மணப்பாக்கத்தில் கனமழை காரணமாக சரிந்த முக்கிய சாலையை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் அக்ஷயா. நாம இப்ப இருக்கிறது சென்னை ராமாபுரம் மணப்பாக்கம் சாலையில. இந்த பிரதான சாலையை பொறுத்த வரைக்கும் இந்த சாலையில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கின்றன. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளின் அடித்தளமானது சாலையிலிருந்து 15 அடி ஆழத்திற்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை டிசம்பர் மாதம் சென்னையில் மழை பெய்த போது செம்பராக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அப்போது அந்த தண்ணீர் இந்த பகுதியை கடந்தே சென்றது. அது மட்டும் இல்லாமல் அங்கு மண் அரிப்பு ஏற்பட்ட போது கூட இந்த சாலையின் இரு ஓரங்களிலும் மண் குவிந்திருந்ததை காண முடிந்தது. அப்போதே மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அந்த மணலை எடுக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். பிறகு இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் ஓரத்தில் 15 அடி உயரத்திற்கு ஒரு கான்கிரீட் சுவர் ஒன்று எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் தற்போது நடைபெற்று வரும் வேளையில் நேற்று சென்னையில் பெய்த மழையின் காரணமாக சாலையின் ஓரத்தில் உள்ள மண் சரிந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் அடித்தளத்திற்கு புகுந்து விட்டதை நம்மால் காண முடிகிறது. இது குறித்து நேற்று இந்த சம்பவ இடத்தை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி உடனடியாக பார்வையிட்டார். மேலும் இந்த சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இருசக்கர வாகனங்கள் மட்டுமே தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறது. கனரக வாகனங்கள் அனைத்தும் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. நேற்று பார்வையிட்ட மேயர் கூறும்போது உடனடியாக இந்த சாலையை சீரமைக்கும் பணி நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் தற்போது மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது இதுபோன்று 15 அடி உயரத்திற்கு கான்கிரீட் சுவர்கள் எழுப்புவதே தவறு. மேலும் இந்த சுவர்கள் எழுப்பும் போது சாலையின் தன்மையை அறிந்தே இந்த சுவர்கள் கட்டப்பட வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த சாலையின் தன்மையை பற்றி அறியாது இந்த சுவர்கள் எழுப்பப்பட்டு வருவதால் தான் இந்த சாலையில் பள்ளம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் அக்ஷயா.